வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா, நம்ம திருப்பூர் 15 வேலம்பாளையம் பகுதியில் லொக்கேட் ஆயிருக்கிறதா நம்ம கருணா மெடிக்கல் சென்டர். இங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் விக்னேஷ்குமார் அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம கூட இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் விக்னேஷ்குமார் அவர் இணைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க சார். சார், உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோயிங் வியூவர்ஸ் கொடுங்க சார். வணக்கம். நான் வந்து டாக்டர் விக்னேஷ்குமார். இங்கே திருப்பூரில் வந்து கருணா மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலும் அண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு டாக்டர் ராஜசேகரன் நினைவு இஎன்டி மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளினிக்கும் அங்கே ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் படித்தது எல்லாமே திருப்பூரில் தான். 10th வரைக்கும். 12th எல்லாம் வந்துட்டு நான் ராசிபுரமில் படித்தேன். அண்ட் எம்பிபிஎஸ் வந்து கோயம்புத்தூர்லேயும், எம்எஸ் வந்து நார்த் ஈஸ்ட் அசாம்லேயும் படிச்சுட்டு என்னுடைய சீனியர் ரெசிடென்சி வந்துட்டு அங்கே டெல்லியில் சப்தர்ஜன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ திருப்பூர்லேயே வந்து நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவர்கிட்ட காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், முதல்ல நம்ம காது வலி எதனால வருதுங்க சார்? சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரையும் பார்த்தாவே எனக்கு காது வலிக்குதுன்னு சொல்றாங்க. முதல்ல காது வலி வர்றதுக்கான காரணம் என்னங்க சார்? ஸோ இந்த காது வலி அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் பார்த்தோம்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு காதுக்கு போகக்கூடிய வென்டிலேஷன் வந்துட்டு ஜவ்வுக்கு உள்ளார இருக்கிற உள்காதுக்கு மூக்கு வழியாக தான் அந்த வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ அந்த வென்டிலேஷனுக்கான டியூப் வந்து அடல்ட்ஸுக்கு வந்து நல்லா நீளமானதாகவும், குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குறுகலாகவும் குட்டியாகவும் கொஞ்சம் நேராகவும் இருக்கிறதுனால அந்த சளி வந்து ஸ்ட்ரெயிட்டா மூக்குல இருந்து காதுக்கு பரவிடும். ஸோ குழந்தைங்களுக்கு பொதுவாகவே காது வலிக்குது அப்படின்னா பொதுவாக சளி பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொன்று, கீழே படுக்கிறாங்க அல்லது வந்து ரொம்ப தரையிலேயே விளையாடுறாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு காதுக்குள்ளார ஏதோ ஒரு பூச்சியோ எறும்போ பூந்திருக்கலாம். அதனால கூட குழந்தைங்களுக்கு காது வலி வரலாம். அதே பெரியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து பொதுவாக பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சோடனே பட்ஸ் எடுத்து காதில் வச்சுக்கிற பழக்கம் வந்து காது கிளீன் பண்ணுற பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து ஒரு அறியாமையில வந்து பின்னூசி, குச்சி, சாவி இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை, ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு நம்ம காது குடையும் போது காது புண்ணாயிடும். ஸோ அல்லது நகம் வச்சு கூட வந்து லைட்டா வந்து கையை வச்சு காது குடையும் போது அதுல கூட நகம் பட்டா கூட காது புண்ணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு இதுதான் பொதுவான காரணங்களா வந்து காது வலிக்கிறதுக்கு வரும். சரி, இப்போ பட்ஸை வச்சு கிளீன் பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்போ எப்படி தான் அதை நம்ம கிளீன் பண்ணணும்? எப்படி நம்ம காதை மெயின்டைன் பண்ணிக்கணும் சார்? எஸ். ஸோ பட்ஸ் கிளீன் பண்ணவே கூடாது, பட்ஸ் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை. என்ன விஷயம்னா, பட்ஸை தவிர வேற எந்த பொருளையும் யூஸ் பண்ணி காது கிளீன் பண்ண வேண்டாம். அண்ட் காது வந்து ஆக்சுவலி நம்ம கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இட் இஸ் அ செல்ஃப் கிளீன்சிங் திங் இன் அவர் பாடி. ஓகே. ஸோ நமக்கு அதாவது நம்ம காது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு இடம் நம்ம உடம்புல. ஸோ இது வந்து நம்ம பட்ஸ் வந்து தேவைப்பட்டா மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை லைட்டா வெளியாப்புல மட்டும் போட்டு எடுத்துடலாமே தவிர ரொம்ப டெய்லி போட்டு குடையிறது, அடிக்கடி காதுக்குள்ள விடுறது, ரொம்ப ஆழமா வந்து பட்ஸ் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஜவ்வு கிழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். சார், காதுல அடிக்கடி சீல் வடியுது நிறைய பேருக்கு, அது எதனால வருதுங்க சார்? ஸோ அதே தான், இப்போ குழந்தையா இருக்கும் போதே சில பேர்த்துக்கு அடிக்கடி சளி பிடிச்சி இதாகிறது. அது வந்து என்ன ஆகலாம்னா காதுக்குள்ளார சீல் கோர்த்து இந்த ஜவ்வு வந்து வெடிச்சு அதனால சீல் வரலாம். ஸோ அதே விஷயம் வந்து பெரியவங்க ஆகும்போது காதுக்குள்ளார வந்து சீல் வந்து அந்த ஜவ்வு ஓட்டையில தண்ணி புகும்போது திரும்ப திரும்ப சீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில சமயங்கள்ல வந்துட்டு நம்ம காதுல அடிபடுறதுனால வந்து ஜவ்வு கிளியெல்லாம் அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால ஜவ்வு கிளியும் போது காதுக்குள்ளார தண்ணி கொஞ்சம் போனா கூட ஒரு காது வந்து சீ பிடிச்சு சீல் வெளியே ஒழுகுற மாதிரி ஆயிடும். சார், இப்போ தலைக்கு குளிச்சா கூட காது வலி வரும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையாங்க சார்?
தலைக்கு குளிக்கிறதுனால பெரும்பாலும் மெஜாரிட்டி யாருக்கும் காது வலி வராது. யாருக்கு காது வலி வரலாம்னா ஆல்ரெடி வந்துட்டு காது ஜவ்வுல ஓட்டை இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வந்து காது வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, குளிக்கும் போது சில பேருக்கு வந்து காதுக்குள்ளார தண்ணி போகிற மாதிரி வந்து நம்ம குளிக்கும் போது சில சமயங்கள்ல நம்மள அறியாம தண்ணி நிறைய போகும்போது அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா காதுக்குள்ள அது வந்து ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஒரு கிருமி வந்து முளைக்கும். இப்ப எப்படி தண்ணி ஓடுற இடத்துல பாசம் பிடிச்சிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி காதுக்குள்ள வந்து அந்த பூசணம்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் வந்து முளைச்சிடும். ஸோ அது திரும்ப திரும்ப காதுக்குள்ள தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி நீங்க காதை போட்டு குடையும் போது அது ஆல்ரெடி இயற்கையா இருக்கிறது வந்து அது அழுக்கு கிடையாது, அது மெழுகு வேக்ஸ். அது எதுக்கு இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம காதை வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்றதுக்காகவும் கிருமிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவும் தான் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க ஆல்ரெடி போட்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அடிக்கடி போட்டு குடஞ்சி எடுத்துட்டீங்கன்னா இப்ப தண்ணி உள்ள பட்டோன்னு என்ன ஆகும், அந்த ஈரத்துக்கு ஃபங்கஸ் ஆட்டோமேட்டிக்கா முளைச்சிடும், அந்த ப்ரொடெக்ஷன் போயிடுது. சோ அதனாலயும் காது வலி வரும். ஓகேங்க சார். இப்ப தலை சுற்றல் வருது இல்லைங்களாங்க சார், அது கூட வந்து ஒன் ஆஃப் த ரீசன் காது வலிக்குது அப்படிங்கிறாங்க, அது எப்படிங்க சார்? ஸோ தலை சுற்றல்னால வந்து யூஸ்வலா காது வலி வராது. சில சமயங்கள்ல மைக்ரேனஸ் வெர்டேகோ அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. அதாவது மைக்ரேன் அப்படின்னா வந்து பொதுவா ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒற்றை தலைவலி வந்து யூஸ்வலா லேடிஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா வந்துட்டு தலைவலி வந்து சில சமயங்கள்ல தலை சுத்தல் மாதிரி தெரியும். ஸோ அந்த தலை கழுத்து பகுதி அல்லது காது பகுதி இதெல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி வலிக்கலாம். இன்னொன்னு பொதுவா குழந்தைங்களுக்கு வந்துட்டு கிருகிருப்பு தலை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொதுவா ஃபர்ஸ்ட் எதை ரூல் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரைன் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து காது வலி இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாள் வீட்டுல வச்சு பார்க்கலாம். பட் எத்தனை நாள் பார்க்கலாம், எத்தனை நாளைக்குள்ள வந்து உங்களை கன்சல்ட் பண்ணணும் சார்? ஸோ பொதுவா வந்துட்டு ஒரு நாள் கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், அதுதான் ரைட் திங். ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு பூச்சி உள்ளுக்குள்ள இருந்தது அப்படின்னா அது வந்து ஜவ்வை வந்து கடிக்கிறது மூலமாகவும் இது பண்றது மூலமாகவும் குழந்தைங்களால தாங்கி இருக்கவே முடியாது. ஸோ காது வலின்னு சொல்லும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறது நல்லது. இன்னொன்னு, நம்ம மூக்குக்கு பின்னாடி அடினாய்டுங்கிற ஒரு சதை இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, மூக்குல இருந்து காதுக்கு வென்டிலேஷன் போகும்னு சொல்லிட்டு அந்த டியூபை வந்து போட்டு நசுக்கும் அந்த சதை, மூக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதை. ஸோ அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும்போது 2 காதுலயும் நீர் கோர்க்கிறது, காது வலி வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆகல அப்படின்னா அந்த அடினாய்டு சதையினோட சைஸ்ல ஸோ நம்ம வந்து மருந்துகள் மூலமாவே நம்ம வந்து அதை குணப்படுத்தி நம்ம ஆப்ரேஷனையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்க சார். சரி, இப்போ எந்த மாதிரி கேஸ் போச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு சிவியரா இருக்கும்? ஸோ அடினாய்டு அண்ட் டான்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய சதைகள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ரோட்ல போகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான செக் போஸ்ட். அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல, எடுக்கிற சுவாசத்துல, குடிக்கிற தண்ணியில ஏதாவது கிருமி இருக்குது அப்படின்னா இவங்க உடனே கண்டுபிடிச்சு உடம்பு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த கிருமியை கொல்ல ட்ரை பண்றதுக்காக சளி பிடிக்க வைக்கிறது, காய்ச்சல் வர வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் அதனோட ஃபங்க்ஷன். ஸோ அது திரும்ப திரும்ப சளி பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, அந்த சதைகள்லாம் பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அது சைஸ் வாரியா வந்து நம்ம ஸ்டேஜிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பொதுவாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் மருந்துலேயே நம்ம குணப்படுத்திடலாம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே செகண்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம பிடிக்கும் போது வந்து நம்ம மேக்ஸிமம் சர்ஜரி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்லாம் போயிடுச்சு அப்படின்னா பொதுவாகவே வந்து அதுக்கு ஆப்ரேஷன் தான் சரியான தீர்வா இருக்கும். ஓகேங்க சார். சரி, இப்போ பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களே வந்து நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு காது கேட்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கு. மெஜாரிட்டியா இப்போ குழந்தைங்கிட்ட அப்படிதான் போயிட்டு இருக்குங்க. ஸோ அது எதனால காது கேட்காம போகுதுங்க சார்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த காது, மூக்கு, தொண்டை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா யூஸ்வலா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம காது கேக்குதா இல்லையா, ஏதாவது குறை இருக்குதா காதுல அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ OAE பெரா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டெஸ்ட் மூலமா பிறந்த உடனேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹியரிங்ல ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறது. அதே கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க நல்லா காது கேட்டுட்டு இருந்தது வந்து சில சமயம் கேட்காம போறது வந்து அவங்க காது அடைச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனாலயோ அல்லது கிளாஸ் ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது பொதுவா வந்து சளி பிடிக்கிறதுனாலயோ அந்த நான் சொன்ன மாதிரி அடிநாய்டு சதை வந்து பெருசா இருந்ததுனாலயோ வந்துட்டு அது காதுக்குள்ளார நீர் கோர்க்கிறது, அந்த மாதிரி திரும்ப சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால கூட கேட்காம இருக்கலாம். அதை விட்டோம்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சமயங்கள்ல ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொந்தரவு இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து இப்போ குடும்பத்துல வந்து ரொம்ப நெருங்கின உறவுக்குள்ளார நம்ம திருமணம் பண்றோம் அப்படின்னா சொந்த தாய் மாமா பையன் பொண்ணு
அது மாதிரி பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க ஃபேமிலிக்குள்ளார அந்த ஹிஸ்டரி இருக்கு, அவங்க ஃபேமிலிக்குள்ளார காது கேட்காத தன்மை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம நெருங்கின உறவுக்குள்ளார வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த குறிப்பிட்ட ஃபேமிலிஸ்குள்ளார அந்த ஜீன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் காது கேட்காம போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு சர்ஜரி தான். அது எந்த காதுல 3 வகையான எலும்புகள் இருக்கும், ஜவ்வ ஒட்டி. அதுதான் வந்து சவுண்டை வந்து வைப்ரேஷனா மாத்தி அந்த வைப்ரேஷனை உள்காதுக்கு அனுப்பினோம்னா அது அந்த வைப்ரேஷனை கரண்டா மாத்திரும். ஸோ அந்த எலும்பு அப்ப அசையாம இருந்தது அப்படின்னா அந்த வைப்ரேஷன் உள்காதுக்கு போய் சேராது. ஸோ எந்த எலும்பு அசையாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு பிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வைப்போம். அப்ப அந்த வைப்ரேஷன் உள்காதுக்கு போச்சு அப்படின்னா அழகா வந்து அவங்களுக்கு திரும்ப காது கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அந்த காது கேட்காதனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஏர்லியா வந்துட்டு காது கேட்கல அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்காம நம்ம முதல்லயே வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் மாதிரியான சர்ஜரிஸ் எல்லாமே நரம்பு கோளாறு சம்பந்தமான விஷயங்களா இருந்தது அப்படின்னா காக்லியர் சம்பந்தமான டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அது காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோம்னா ரெடி ஆயிடும். காது கேட்கலன்னா அவங்களோட வாய் பேசுறது சிரமம் தான் எங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பொதுவா 1.5-2 வயசுல இருந்து ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம சவுண்ட்ஸ் குழந்தைக்கு காது கேட்க வைக்கணும். அப்படி கேட்க வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பீச் வந்து நார்மலா இருக்கும். ஸோ அதுதான். சார் இப்போ தொடர்ந்து காதுல இரைச்சல் இருந்துட்டே இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு காதுல அப்படின்ற மாதிரி சினாரியோ இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ நம்ம பார்க்க வர பேஷண்ட்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% பேஷண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா காதுல எனக்கு வந்து ஒரு மாதிரி கொயின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி உஸ்ன்னு காத்தடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய காரணம் சொல்லிட்டே போகலாம். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து காதனுடைய நரம்பு கோளாறா இருக்கலாம். ஸோ காதனுடைய நரம்பு கோளாறு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து காதுல சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ரீசெண்டா காதுல அடி ஏதாவது பட்டிருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஜவ்வு கிழிஞ்சிருந்ததுனால கூட இந்த மாதிரி சத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட முக்கியமானது என்ன, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கொயின் சத்தம் கேட்கறதோட சேர்த்து கிறுகிறுப்பும் லைட்டா இருக்கு, காது கம்மியா கேக்குது அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது காதுல நீர் கோர்க்கக்கூடிய ஒரு தன்மை, மீனியர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எப்படி ஒரு பலூனுக்குள்ளார வந்து தண்ணி நம்ம குடிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அந்த பலூன் வந்து அதனால உப்ப முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வெடிச்சிடும். ஸோ அதே மாதிரி காதுக்குள்ளாரையும் வந்து எலும்புகளுக்குள்ளார அந்த பலூன் மாதிரியான ஒரு மெல்லிசான ஒரு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அது வந்து அதுக்குள்ளார நீர் ஒரு சுழற்சியில இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது வந்து பலூன் மாதிரி வீங்க ஆரம்பிச்சு அதுல இருந்து தண்ணி வெளியேறதுக்கான பாதையை அடைச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப வீங்கி உப்பி அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல தலை சுத்தல் வர்றது, காதுல கொய்யின் சத்தம் கேட்கறது, காது கேட்காம போறது வரைக்குமே இதெல்லாம் நடக்கும் அந்த மீனியஸ் ப்ராப்ளம்ல. ஸோ இதையுமே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சில மருந்துகள் மூலமாவே ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்போ தியேட்டர்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா அவங்க கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க, அந்த மாதிரி தூக்கிட்டு போறது கரெக்டா தவறா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதிக இறைச்சலான இடங்களுக்கு நம்ம வந்து நார்மலா இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் போறதே வந்து அட்வைசபிள் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இறைச்சல்ல வந்து நம்ம ஒரு சில மணி நேரம் தான் இருக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அது வந்து அது காது வலிக்குதா, காது நரம்பு கெடுதா, இது எதையுமே பிறந்த குழந்தைங்களால பச்சை குழந்தைங்களால சொல்ல முடியாது, சொல்லவும் தெரியாது. அதுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அழுகிறது தான். ஸோ அது வந்து அந்த சத்தத்தினால அழுகுதா இல்ல வந்து பசிக்கு அழுகுதா இல்ல பூச்சி கடிச்சு அழுகுதான்னு யாரும் கண்டே பிடிக்க முடியாம போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த காது நரம்பு பாதிச்சு காது கேட்காம போறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதிக இறைச்சல் உள்ள இடங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறதை அவாய்ட் பண்றது நல்லது. ஹியரிங் எய்ட் வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் சார்? ஸோ ஹியரிங் எய்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கலாம். எப்போ அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த காது கேட்கலங்கிறத நம்ம வந்து ஏர்லி ஏஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு அந்த குழந்தைங்க ஃபிட் ஆக வேண்டி இருக்கு அல்லது அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு டைம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த குழந்தைக்கு ஒரு சவுண்ட் எக்ஸ்போஷர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து நம்ம ஹியரிங் எய்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பேச்சு வந்து நார்மலா டெவலப் ஆகும். அந்த ஆப்ரேஷனுக்குள்ள அந்த டைமுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அதே பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காதுல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு, ஆனா ஆப்ரேஷனுக்கு அவங்க ஃபிட்டா இல்லை அல்லது ஆப்ரேஷனுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா
அப்போ வந்து நம்ம ஹியரிங் எய்டு யூஸ் பண்ணோம்னாலே ஓரளவுக்கு காது வந்து கேட்கும். ஆனால் காதுல வந்து அந்த ஹியரிங் ப்ராப்ளத்தை விட முக்கியமா வந்து அவங்க காதுக்குள்ளார அரிக்கிற வியாதி ஏதாவது இருக்குது அப்படின்னா, எலும்பு அரிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சர்ஜரி பண்ணி தான் ரெடி பண்ணணும். அண்ட் சர்ஜரிக்கு அப்புறமும் சில சமயங்கள்ல வந்து ஹியரிங் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கும்போது அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆஃப்டர் சர்ஜரி வந்து நம்ம ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ரொம்ப வயசானவங்க, ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஃபிட்டா இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல கூட நம்ம ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எவ்வளவு நாள் வரையும் யூஸ் பண்ணலாங்க சார்? இப்போ எப்படி சொல்றது, 3 மந்த்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல லைஃப் டைம் அதை யூஸ் பண்ணலாமா? இல்ல, யூஸ்வலா அவங்க எந்த அளவுக்கு டாலரேட் பண்றாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கரெக்டான அளவு நம்ம சத்தம் வச்சோம்னா காது கேட்கறதும் அந்த மிஷின்ல நல்லா கேட்கும். அதே மாதிரி நரம்பு கேட்கறதும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கேடாது. சார், காது வலி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்துக்கணும் சார்? ஸோ காது வலி அல்லது காதுல மித்த பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்காம இருக்கு முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், காதை போட்டு சும்மா குடஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஓகே, அது அப்படி வந்து மாசத்துல ஒரு தடவை 2 தடவைக்கு மேல பட்ஸ் போட வேண்டி வருது அப்படின்னா டாக்டரை பார்த்துருங்க. ENT டாக்டரை பார்த்து நீங்க ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு, காதை வந்து நம்ம பொதுவா காது கேட்காம போறதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கும் காது கேட்கறத ரொம்ப நாள் நம்ம நல்லபடியா வச்சுக்கிறதுக்கும் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், இந்த காஃபி, டீ இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி காஃபில, பெப்சி, கொக்கோ கோலாலாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கல் என்னன்னா கெஃபீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அது என்ன பண்ணணும்னா நம்ம பிரெயினை தூண்டும். ஸோ நம்ம படிக்கும்போது ஏதாவது யோசிக்கும் போது நமக்கு வந்து நம்ம மூளையை நல்லா தூண்டி வேலை செய்ய வைக்கும். அதே மாதிரி வந்துட்டு அது காதனுடைய நரம்பையும் சேர்த்து தூண்டும். ஸோ இப்போ ஆல்ரெடி காதுல கொய்யின்னு சத்தம் கேட்டு இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம கஃபீன் வந்து இருக்கக்கூடிய அந்த காஃபி அல்லது பெப்சி, கொக்கோ கோலா இந்த மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது, குடிக்கும்போது அது என்ன ஆகும்னா அந்த சத்தம் வந்து இரைச்சல் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி காஃபி குடிக்கிறத, அது தொந்தரவு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் வந்து உப்பு நிறைய சேர்க்காம அளவோட சேர்த்து சாப்பிடும்போது அதனாலையும் காது பாதிப்பு வராம, காதுல நீர் கோர்க்காம அது காப்பாற்றும். இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, அந்த ஹெட்ஃபோன்ஸ், இந்த இயர்பாட்ஸ் அதெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுவும் மிதமான சத்தத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத டேமேஜ் எதுவும் வராது. சார், இவ்வளோ நேரம் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் அது கூட தீர்வுகளை பற்றியும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஆக்சுவலாக ஒவ்வொன்றுமே ரொம்ப புரிஞ்சுது, அவ்வளோ தெளிவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியில் நம்ம மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ரொம்ப நன்றி. நன்றி. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.